அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 2026ஆம் ஆண்டில் இந்த வருஷத்தில் யார் கடன்காரன் ஆக போகிறாங்க, யார் கடனாளியாக மாற போகிறாங்க, யாருக்கு கடன் கிடைக்க போகுது, அதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கடன் பார்த்திங்கன்னா கடன் இல்லாத ஆட்கள் சொல்லலாம். சரிங்களா? ஆனால் ஒரு சில பேருக்கு கடன் கிடைக்காது, கேட்ட இடத்துல உதவி கிடைக்காது, கை விரிச்சிருவாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வருடம் கேட்ட இடத்துலையே கேட்ட உடனே உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய அந்த யோகம் இருக்குது. ஒரு சில ராசிக்கு மட்டும். அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம பார்த்துடலாம். முதல் ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா மேஷத்துக்கு விரை சனி போயிட்டுருக்கு. விரை சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடச்சிடும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலைங்களா? பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆயிரும். வீட்டு கடன், வாகன கடன், இந்த கிரெடிட் கார்டு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு கிடச்சிருங்க உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத பாப விரயங்கள், மருத்துவ செலவு, தேவையில்லாத செலவு, வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காக வாங்குகிற செலவு பண்ணது, தேவையில்லாத வெட்டி விரயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மேஷராசிக்காரங்க. அதாவது பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் பணம் வரும் உங்களுக்கு, ஆனால் வரதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் உங்களுக்கு செலவு மேலே செலவாக இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு செலவு வச்சுட்டு இருக்கு. இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்த்துருவார். சுப செலவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ராசிக்கு 12ல் சனி இருக்கிறக்கும் குரு பார்வை இருக்கிறக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ 12ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால சுபவரியமாக உங்களுக்கு இந்த சனியும் குரு உங்களுக்கு மாற்றிடுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். 4ஆம் இடத்துல குரு வர்றார். ஒன்றா வீட்டு கடன், ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே கடன் கேட்பீங்க, கேட்ட உடனே கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு கடன் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் அப்ரூவே ஆகிருக்காது, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் கரெக்டான இடத்துல போய் உங்களுக்கு அந்த டைமில் போய் கரெக்டாக கிளிக் ஆகும். உங்களுக்கு கேட்ட இடத்துல பேங்க்கில் லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். இது நிச்சயமாக உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு அமையும். புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடை மாற்றுறது, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் நிச்சயமாக அந்த வருடம் மேஷராசிக்காரங்களுக்கு அமையும். அதில் டவுட்டே கிடையாதுங்க. சரிங்களா? 2 வீலர் பார்த்திங்கன்னா இல்லை 4 வீலர் கார் வாங்குறீங்க, ஒரு லட்சக்கணக்கில் கார் பணம் போட்டு கார் வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பார்த்திங்கன்னா அளவாக முதலீடு போட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களா, அது ஒரு கடன் தான். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் தான். இந்த மாதிரி நல்ல கடனெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும். இந்த வருடம் பாருங்கள் மேஷராசிக்காரங்க 2 வீலர் 4 வீலர், ஒரு சொத்து சுகம், வண்டி வீடு வாங்கணும், சொத்து சுகம் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிடும். அது கடனில் அமையும். உங்களுக்கு நல்ல கடனாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பயப்படவே வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ராசின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. ஏன்னா காலபுருஷத்துவப்படி காலபுருஷத்துவப்படி 7ஆம் ராசி துலாம். அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு குரு வந்துடுறாரு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு 10ல் தான் உச்சமடைகிறார் உங்களுக்கு. அப்போ 6ஆம் இடங்கிறது கடன், 3ஆம் இடங்கிறது முயற்சி, 10ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா தொழில். அப்போ தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்குறது. ஆனால் சக்ஸஸ் பார்த்துருவீங்க, வெற்றி பார்த்துருவீங்க கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கேட்ட இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடச்சிருங்க உங்களுக்கு. அது தொழிலுக்காக கடன், பிஸ்னஸ் பெருசுப்படுத்துறதுக்காக, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க, இல்லை பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடன். அது சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கடன் தான், முன்னேற்றத்துக்கான கடன் தான். வீழ்ச்சியான சில விஷயங்கள் வீழ்ச்சிக்கான கடன் கண்டிப்பாக இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன், அது தொழிலுக்கான கடனாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா வண்டி வீடு வாகனம் சொத்து வாங்குறதுக்கு இதுக்காக கடனாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கும் கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன் கிடச்சிடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள் குரு 8ஆம் இடத்துலேயே இருக்கார். 8ஆம் இடத்துலேயே இருக்கார். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன் தான், 8ஆம் இடமும் உங்களுக்கு கடன் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்துல ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன், எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, உங்கள்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். சரி கேட்டு தான் பார்க்கல, கண்டிப்பாக கிடைச்சோன்னு ஒரு மனசு உங்களுக்கு தோணும். நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கும் ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கடன் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யறதுக்காக வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், அதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கும் நிச்சயமாக அமைஞ்சிடும். இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கீங்க, இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் லோன் அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு, பேங்க்கில் கடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கும் 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஏன்னா 12ஆம் இடத்தை பார்த்துட்டாலேங்க அது சுபவிரயத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே செலவு தான். 12ஆம் இடம் நியாயமான செலவாக இருக்கும், கரெக்டான செலவாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அது நல்ல செலவாக இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு பாருங்க. அப்போ வீடுக்கு உண்டான இடம் 4ஆம் இடம், வாகனத்துக்கு உண்டான இடம் 4ஆம் இடம், வீடு கட்டுறது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அப்போ இந்த இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கிறனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து வாங்கக்கூடிய அந்த யோகம் பரிபூர்ணமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. கேட்ட இடத்துல உதவி கடன் கிடச்சிடும். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கும் கடன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது முக்கியமான ராசிங்க. முக்கியமான ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பம். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 6ஆம் இடத்துலேயே உட்காந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடங்கிறது கடன் தான். அந்த இடத்துல உச்ச நிலையில் இருக்கார். உச்சங்கிறது ஒரு ஒளி பொருந்திய நிலை. குரு வந்து அங்கே பக்காவான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார். பிரம்மாண்டமான அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த 6ஆம் இடத்துல. அப்போ வந்து நீங்கள் கடன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு முன் வருவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் அமையும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கேட்ட இடத்துல உடனே கடன் கிடச்சிரும். கடன் கேட்ட இடத்துல பாருங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சில பேரில் இல்லாமல் அங்கே தட்டி கழிப்பாங்க. உங்களுக்கு தான் உங்களுக்கு நம்பர் 1 ஆப்ஷன் கும்பராசிக்காரங்களுக்கு தான். ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு. அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கடன் வாங்கிட வேண்டாம், போய் லாக் ஆயிடுவீங்க. தேவையான அளவுக்கு கடன் வாங்குங்க. எந்த விஷயத்துக்கு வாங்கணும், எதுக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் சுப கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன், சுப கடனா, நல்ல விஷயத்துக்காக கடன் தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக கொடுத்துருவார். அதனால் இந்த கும்பராசிக்காரங்களும் இந்த வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க, இல்லை 2 வீலர் மாற்றுறீங்க, பைக் வாங்குறீங்க, இல்லை காரை விற்றுட்டு 4 வீலர் வாங்குறீங்க, இதுக்கெல்லாமே உங்களுக்கு கேட்ட இடத்துல டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிடும். டக்குன்னு உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, உடனே கிடச்சிடும், உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். இதெல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமே அமையும். ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, வீடு பாதியில் நின்றுருக்கும், இந்த டைம்லலாம் பாருங்கள் கடன் கேட்டு பாருங்கள். 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடச்சி ஒரு வீடு வாங்கணும், சொத்து சுகத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக கடன் கிடைக்குங்க. மேஷராசி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 4 ராசியில் ரொம்ப முக்கியமான ராசின்னு எல்லா ராசிக்கும் இந்த 4 ராசிக்கு கிடச்சிரும். ரொம்ப முக்கியமான ராசின்னா இந்த கும்பராசி தாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல உச்ச நிலையில் குரு இருக்கிறதுனால கேட்ட உடனே எதிர்பார்த்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகமான காலகட்டமாக, என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஜாதகத்திலே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபத்தி போகும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சுபகிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டால் நல்ல விஷயங்கள் நடக்கும், விபரீத ராஜயோகம் ஏற்படும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சம்பந்தம் ஏற்பட்டால் தேவையில்லாத விஷயங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கமானம், கடனில் போய் பெரிய கடனில் மாட்டுறது, தலை குமிஞ்சிருக்கிறது, தலைமறைவான வாழ்க்கையை வாழ்கிறது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், இது எல்லாமே இது 6, 8 தாங்க. பஞ்சாயத்துனாலே 6, 8ஆம் இடம் தான் ஜாதகத்தில். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, லைஃப் உங்களுக்கு மாறப்போதா, இல்லை அப்படியே இருக்க போகிறீங்களா, இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். ஏன்னா அதில் வந்து ஒரு சில ராசியில் ஒரு சில நட்சத்திரத்தில் இருப்பீங்க, ஒரு சில நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ பலன்கள் வந்து கூடுதல் குறைவாக தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பலன் வந்து மாறுபடும். அப்போ தனிப்பட்ட ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் என்ன லக்னம், லக்னாதிபதி, ராசியோட நிலைமை, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். சுற்றி நடக்கிற சம்பவங்கள், சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தியே காரணம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ரூட்டை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.